வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி மறுத்த தமிழக அரசை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் மாநில செயலாளர் சேவகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். தடை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். போலீசாரை கண்டித்து நிர்வாகிகள், தொண்டர்கள் கோஷம் எழுப்பினர். கருப்பு சிவப்பு பதற விட்டோம், காவி கொடியை பறக்க விட்டோம். இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் முதல் படை வீடில் மலை உச்சியில் தீபமேற்ற வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காவல்துறையில் அனுமதி எழுதி கொடுத்தோம். அவங்கள அனுமதி மறுக்கப்பட்டது என்று நேற்று கடிதம் கொடுத்தார்கள். ஆனால் அதே இன்றைக்கு பழங்கானத்தில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக ஆர்ப்பாட்டம் திருப்பரங்குன்ற அந்த சம்பந்தமாக ஆர்ப்பாட்டத்துக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்து முன்னணிக்கு இந்த சார்பில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து மதசார்பற்ற அரசாங்கம் அப்படிங்கிற சொல்கிறாங்க, திராவிட மாடல் அரசு சொல்கிறாங்க. ஆனால் ஒருதலை பட்சமாக அவங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்து முன்னணி சார்பில் நடத்தக்கூடிய ஜனநாயக ரீதியில் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ரெண்டாவது, நம்ம மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை அமல்படுத்த கோரி நம்ம தொடர்ச்சியாக நம்ம இந்து முன்னணி சார்பால் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தீர்ப்பு வந்து இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு இதிலும் செவி சாய்க்கலை. அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றணுங்கிறத அவங்க எந்த ஒரு இதையும் சொல்லலை அவங்க. ஆனால் இதை கண்டித்து இன்றைக்கி இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு அந்த மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சந்தனக்கூட நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அங்கே மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் சாமி விட போகிறதுக்கு அந்த முருகபக்தர்கள் யாரையுமே அனுமதிக்க மாட்டோம்ட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து இப்போ மதியம் அதுக்கப்புறம் அங்கே வந்து நடை திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒருதலை பட்சமாக தான் இருக்குது. அவங்க சந்தனக்கூட விழா நிகழ்ச்சிக்காக போகிறதுக்காக அனுமதி கொடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க பொதுமக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்துக்களுக்கு விரோதமாக ஒருதலை பட்சமாக ஒரு மதத்துக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்படுறாங்க. அது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முழுக்க வந்து இந்து சமுதாயம் இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. இந்துக்கள் ஓட்டு வாங்கி வேண்டாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பதுதான் திமுக அரசின் மத நல்லிணக்கமா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது அறிக்கை: கோர்ட் உத்தரவிட்ட பிறகும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற விடாமல் தடுத்துவிட்டு அதே மலையின் மீதுள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூட விழா கொடியேற்றத்திற்கு மட்டும் அனுமதி அளித்துள்ள திமுக அரசின் இந்து மத வெறுப்பு கடும் கண்டனத்திற்குரியது. இந்துக்களின் நம்பிக்கைகள் என்பதையும் தாண்டி தமிழர்களின் வழிபாட்டு உரிமைகளை திமுக அரசு திட்டமிட்டு பறித்துள்ளதையே இச்சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. மத்திய பாதுகாப்பு படையினருடன் குறிப்பிட்ட சிலர் மட்டும் மலை மீது சென்று தீபமேற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வந்துவிடும் என மிகைப்படுத்தி கோர்ட் உத்தரவையும் மீறி தடை உத்தரவு பிறப்பித்தது திமுக அரசின் காவல்துறை. ஆனால் நேற்று இரவோடு இரவாக திருப்பரங்குன்றம் மலையின் மீதுள்ள கள்ளத்தி மரத்தில் சந்தனக்கூட விழாவிற்காக கொடியேற்றுவதற்கு மட்டும் எப்படி பாதுகாப்பு அளித்தது? வாக்கு வங்கிக்காக திமுக தலைவர்கள் முன்னெடுக்கும் பிளவுவாத அரசியலில் அரசு அதிகாரிகளும் பங்குதாரர்களாக மாறிவிட்டனரா?
முஸ்லிம் சகோதரர்கள் தங்களின் விழாக்களை கொண்டாடுவதில் இந்துக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. இந்துக்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதில் முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் திருவிழாவில் கைகலப்பு ஏற்பட்டால் திருடனுக்கு கொண்டாட்டம் என்பது போல அமைதியாக நடக்க வேண்டிய அவரவர் மத விழாக்களில் திமுக எதற்கு உள்ளே புகுந்து குட்டையை குழப்புகிறது? சகோதரத்துவத்துடன் பழகி வரும் இரு சமூகத்தினரிடையே எப்படியாவது மத கலவரம் வர வேண்டும், அதை வைத்து அடுத்த முறை அரியணை ஏற வேண்டும் என்ற தீய எண்ணமா என்றும் நயினார் நாகேந்திரன் காட்டமாக கூறியுள்ளார்.